ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 5.3ல் கான்செப்ட் ஆஃப் ஸ்பீசிஸ். கான்செப்ட் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படின்னா சிற்றினங்களுடைய கோட்பாடு, சிற்றின கோட்பாடுகள் அப்படிம்பாங்க. கான்செப்ட் அப்படின்னா கோட்பாடு, ஸ்பீசிஸ் அப்படின்னா சிற்றின கோட்பாடுகளை பற்றி பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் அந்த கான்செப்ட்ஸ் இருக்குது. மார்ஃபாலஜிக்கல் ஸ்பீசிஸ், பயாலஜிக்கல் ஸ்பீசிஸ், பைலோஜெனட்டிக் ஸ்பீசிஸ் அப்படின்னு 3 டைப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். சரி, பிஃபோர் தட் அதுக்கு முன்னாடி வாட் இஸ் ஸ்பீசிஸ் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸ்பீசிஸ்னால் என்னென்னு சொல்லியிருக்கோம். ஸ்பீசிஸ் அப்படின்னு என்ன உங்களுக்கு இட்ஸ் அ பேசிக் யூனிட் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா. ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் டேக்ஸானமிக்கல் கிளாஸிஃபிகேஷன். இது ஒரு 2 மார்க்கில் ஷார்ட் கொஸ்டின் கேட்பாங்க. டிஃபைன் ஸ்பீசிஸ் அப்படின்னு கேட்டால் த ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் டேக்ஸானமிக் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிளாஸிஃபிகேஷனில் இந்த பேசிக் யூனிட் சொல்கிறோம்ல, அதனால ஒன்று தான் ஃபண்டமெண்டல்னு ஒன்று தான். பேசிக் யூனிட் அதில் ஃபண்டமெண்டல் யூனிட். இப்போ ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எ குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர்கானிசம்ஸ் விச் ஹாவ் த ஃபாலோயிங் கேரக்டர்ஸ். ஒரு குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ், அந்த ஆர்கானிஸுக்குள்ளே என்ன மாதிரி கேரக்டர்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ எ பாப்புலேஷன் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் விச் க்ளோஸ்லி ரிசம்பிள் அண்ட் அதர் மோர் தென் த அதர் பாப்புலேஷன். இப்போ ஒரு இடத்துல வந்து நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் ஒரு ஏக்கரில் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு தக்காளி நட்டிருக்கேன்னா அந்த தக்காளி செடி எல்லாமே என்னது ஒரே ஸ்பீசிஸ். அந்த தக்காளி செடி எல்லாமே எப்படி இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனுடைய லீஃபு, ஸ்டெம்மு எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி என்னது எல்லாமே க்ளோஸ்லி ரிசம்பிள், ஒரே மாதிரியே இருக்கும். புரியுதுங்களா? அதுதான் வந்து ஒரு ஸ்பீசிஸ், ஒரு குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ங்கிறோம். புரியுதுங்களா? பட் அதே நேரத்தில் அந்த பக்கம் ஒருத்தர் விவசாயம் பண்ணுறாரு, அவர் தக்காளிக்கு பதிலாக கத்திரிக்காய் நட்டுருக்காரு. அப்போ அதெல்லாம் ஒரு ஸ்பீசிஸ். புரியுதுங்களா? அந்த கத்திரிக்காய் செடியெல்லாம் எல்லாமே ஒரே மாதிரி கேரக்டர் இருக்குல்ல, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. புரியுதுங்களா? ஸோ க்ளோஸ்லி ரிசம்பிள். தென் செகண்ட் பாயிண்ட், தே டிசன்ட் ஃப்ரம் த காமன் ஆன்செஸ்டார். இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீசிஸ் எல்லாமே என்னது ஒரே இனத்துலேருந்து வந்தது. அவங்களுடைய மூதாதையர் அப்படிங்கிறது ஒரே இது கேரக்டர். புரியுதுங்களா? இப்போ தக்காளி நட்டுருக்கோம்னா அதனுடைய மூதாதையர் என்னென்னது, தக்காளி நாற்று தானே, அதனுடைய மூதாதையர் வந்து அதிலேருந்து வந்ததாக தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா செக்ஸுவலி ரீப்ரொடியூசிங் ஆர்கானிசம்ஸ் தே இன்டர்பிரீட் ஃப்ரீலி. ஏன்னா அந்த தக்காளி செடினா அதுக்குள்ளேயே தான் என்ன செய்யும், ப்ரீடிங். ஏன்னா அதுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு செடியில் இருக்கக்கூடிய ஃப்ளாரில் இருக்கக்கூடிய போலன் கிரெயின் இன்னொரு தக்காளி செடியில் இருக்கக்கூடிய ஃப்ளாரில் வந்து ஸ்டிக்மாவில் போய் ரீச் ஆகி அந்த பாலினேஷன், ஃபெர்டிலைசேஷன், அந்த செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன்லாம் நடக்கும். புரியுங்களா? ஏன்னா தக்காளி செடிக்குள்ளேயே தான் என்ன செய்யும், அந்த ரீப்ரொடக்ஷன் நடந்து அடுத்து தக்காளி நமக்கு உருவாகி தக்காளி விதை வந்து உருவாகும். ஸோ அதுக்குள்ளேயே அந்த ரீப்ரொடக்ஷன் நடக்கும். ஸோ இதுதான் வந்து என்னது இந்த ஸ்பீசிஸ். ஏன்னா அதுக்குள்ளேயே செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் நடந்து அதுக்குள்ளே வரக்கூடிய சீடு வந்து ஃபெர்டிலிட்டி நல்ல வளமான விதைகளாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அப்போ ஸ்பீசிஸ் அப்படின்னா அந்த 3 கேரக்டர்ஸ் வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு கேரக்டர் என்ன சொல்லியிருக்கோம், க்ளோஸ்லி ரிசம்பிள், ஒரே மாதிரி இருக்கும். அதனுடைய ஆன்செஸ்டார் யார், அவங்களுடைய தாத்தா பாட்டி யார் சொல்லுவாங்க, ஒரே காமன் ஆன்செஸ்டார்லேருந்து வந்தது. அப்புறம் அதனுடைய ரீப்ரொடக்ஷன், செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து அதுக்குள்ளேயே நடக்கும். இன்டர்பிரீட், அந்த இனத்துக்குள்ளேயே நடந்து ஒரு ஃபெர்டைல் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ், அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன், அடுத்த நியூ இண்டிவிஜுவல் வந்து எப்படி இருக்கு, நல்லா ஃபெர்டிலிட்டியாக கொடுக்கும் அப்படிங்கிறது ஸ்பீசிஸ். புரியுதுங்களா? சரி, இப்போ இந்த ஸ்பீசிஸ் கான்செப்ட்ஸ் சொல்லியிருக்கும் பார்த்தீங்களா, கான்செப்ட் ஆஃப் ஸ்பீசிஸ். இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மெயினாக வந்து கிளாஸிஃபைடு இன்ட்டு 2 ஜென்ரல் குரூப்ஸ். அதில் 2 வந்து மெயினாக பிரிக்கிறாங்க. கான்செப்ட் எம்பசைசிங் ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன் that maintains the species as a unit that can result of evolutionary divergence and speciation. அதாவது எவல்யூஷன் என்ன அர்த்தம், அந்த பரிணாம தொடர்பு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப், ஒரு ஸ்பீசிஸ் இன்னொரு ஸ்பீசிஸ்லேருந்து வந்தது அப்படிங்கிற அந்த ஸ்பீசிஸினுடைய அந்த ரிலேஷன்ஷிப். புரியுங்களா? அதே மாதிரி அதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த டைவர்ஜென்ட், அந்த வேறுபாடுகள், அந்த வேறுபாடுனால என்ன ஆகணுங்க, புதுசாக வந்து ஒரு ஸ்பீசியேஷன் உருவாகுது. பார்த்திங்களா? புரியுதுங்களா? பட் அந்த ஸ்பீசிஸில் வந்து எப்படி வந்து ஒரு நியூ ஸ்பீசிஸ் வருது. இப்போ உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும்னா, இப்போ ஹியூமன் பீயிங் நம்ம ஒரு ஸ்பீசிஸ். ஆக்சுவலாக நம்ம வந்து
எவல்யூஷனரி படி ஆரம்பத்தில் வந்து நம்மளுடைய இனம் என்னவாக இருந்துச்சு? குரங்கு. அதுதானே படிச்சிருப்பீங்க. ஆரம்பத்தில் வந்து ஒரு குரங்காக இருந்தது. அந்த குரங்கு என்ன ஆகுது? ஒவ்வொரு அதனுடைய எவல்யூஷன் ப்ராசஸ் மூலமாக ஒவ்வொரு ஜென்ரேஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக மாடிஃபிகேஷன் ஆகி அந்த வேறுபாடு கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் நடந்து ஃபைனலாக நம்ம என்ன வந்திருக்கோம்? ஹியூமன் பீயிங்கிற ஒரு இதுக்கு வந்து ஒரு அட்வான்ஸ் கேரக்டர் வந்திருக்கோம். புரியுதுங்களா? அதுதான் ஸ்பீசிஸ். புரியுதுங்களா? ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி இருந்திருக்கலாம். அப்படியே ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் மாறி அந்த ஃபைனலாக வரக்கூடிய ஒரு நியூ இண்டிவிஜுவல் தான் என்னது? ஸ்பீசிஸ் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பேர் ஸ்பீசியேஷன். அந்த ப்ராசஸ்க்கு பேர் ஸ்பீசியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுங்களா? இது ஒரு கான்செப்ட். ஸ்பீசிஸ்க்கு இது ஒரு கான்செப்ட். அப்புறம் அனதர் கான்செப்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, த ப்ராடக்ட் ஆஃப் எவல்யூஷன் இஸ் டிஃபைனிங் ஸ்பீசிஸ். அதான் வேற ஒன்று. அந்த ப்ராசஸ்க்கு பேர் ஸ்பீசியேஷன். இன்னொன்று கான்செப்ட் என்னது? அந்த ஸ்பீசியேஷன் ப்ராசஸில் ஃபார்ம் ஆன கிடைச்ச ஒரு ஒரு ஆர்கானிசம் ஒன்று என்னது? அதுக்கு பேர் ஸ்பீசிஸ். அதுதான் இதில் 2 கான்செப்ட் அதுதான் மெயினாக எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? கான்செப்ட் ஆஃப் ஸ்பீசிஸ் அல்லது ஸ்பீசிஸ் கான்செப்டில் 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று என்னது? எவல்யூஷன் படி சேஞ்சஸ் நடந்து வரக்கூடிய அந்த ப்ராசஸ் பேர் ஸ்பீசியேஷன். ஸோ அந்த ப்ராசஸ் மூலமாக ஃபார்ம் ஆன அந்த ஃபைனல் ப்ராடக்ட்டுக்கு பேர் ஸ்பீசிஸ். அதுதான் 2 கான்செப்ட். சரி, இப்போ நம்ம கம்மிங் டு டைப்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ். டைப்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸில் வந்து பார்த்திங்கன்னா there are different types of species நிறைய இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன், அதுக்கு பேர் பயாலஜிக்கல் ஸ்பீசிஸ் அப்படிம்பாங்க. செகண்ட் வந்து ப்ராடக்ட் ஆஃப் எவல்யூஷன், அது வந்து பார்த்திங்கன்னா மார்ஃபாலஜிக்கல் ஸ்பீசிஸ், ஃபைலோஜெனட்டிக் ஸ்பீசிஸ். ஸ்டார்டிங்கில் வந்து 3 சொன்னோம் பார்த்திங்களா? மேலே டாப்பிக்கில் ஹெட்டிங்கில் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா? அதில் வந்து பயாலஜிக்கல் ஸ்பீசிஸ்ங்கிறது எவல்யூஷன் ப்ராசஸில் வரக்கூடியது. அடுத்து 2 இருக்குது பார்த்திங்களா? இந்த பைலோஜெனட்டிக், இன்னொன்று என்னது? மார்ஃபாலஜிக்கல் ஸ்பீசிஸ். இது 2 பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் எவல்யூஷன். அந்த எவல்யூஷனில் என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படிங்கிறது அது 2 டைப், மார்ஃபாலஜிக்கல், பைலோஜெனட்டிக். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு மார்ஃபாலஜிக்கல் ஸ்பீசிஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். மார்ஃபாலஜிக்கல் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறதுல என்ன கொடுத்துருக்காங்க? டாக்ஸானமிக் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லலாம் அது பேர். when the individuals are similar to one another in one or more features and different from other groups, they are called morphological species. அதாவது என்னென்னா, இந்த இண்டிவிஜுவல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா சிமிலர் டு ஒன் அனதர், மற்றதோட பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். சில ஃபீச்சர்ஸ், சில கேரக்டர்ஸ் ஒரே மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் சில கேரக்டர்ஸ் வந்து டிஃபர் ஆகும். மற்ற குரூப்பில் வந்து கம்பேர் பண்ணோம்னா டிஃபர் ஆனால் அதுக்கு பேர் மார்ஃபாலஜிக்கல் ஸ்பீசிஸ் அப்படிம்பாங்க. புரியுதுங்களா? இப்போ வேறு ஒன்றும் இல்லை, நான் தான் சொன்ன பார்த்தீங்களா, தக்காளி செடி, கத்திரிக்காய் மார்ஃபாலஜிக்கலாக டிஃபராக இருக்கா இல்லையா? தக்காளி செடி வந்து வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், அதனுடைய டிஃப்ரெண்ட் கேரக்டர் டிஃபர் ஆகுது, மார்ஃபாலஜிக்கலி டிஃபர் ஆகுது. ஆனால் சில கேரக்டர் வந்து ஒரே மாதிரியாக இருக்குது. என்ன சார் அப்படி ஒரே மாதிரியாக இருக்குது? அதுவும் ஸ்மால் ஹெர்பு, சின்ன செடி தான். அதனுடைய ரூட்டும் நல்லா டேப் ரூட்டு, நல்ல ஸ்ட்ராங்கான ரூட் இருக்கும். கத்திரிக்காய் செடிக்கும் நல்ல ரூட் இருக்கும். இதுலேயும் ஸ்டெம் இருக்குது, அதுலேயும் நல்ல ஸ்டெம் இருக்கும், அதுலேயும் லீஃபு டிஃப்ரெண்ட் மார்ஃபாலஜிக்கலாக இருக்குது. புரியுதுங்களா? ஒரு சில கேரக்டர் ஒரே மாதிரியாக இருக்கும், சில கேரக்டர் டிஃபராக இருக்கும். புரியுதுங்களா? இது மார்ஃபாலஜிக்கல் ஸ்பீசிஸ். மார்ஃபாலஜிக்கலாக டிஃபர் ஆகிறது. பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி இலை வந்து எப்படி இருக்கும்? கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் தக்காளியினுடைய இலை வந்து கொஞ்சம் சிறுசாக இருக்கும். இப்போ மார்ஃபாலஜிக்கலாக டிஃபராக இருக்குல்ல? ஸோ இது வந்து மார்ஃபாலஜிக்கல் ஸ்பீசிஸ். அடுத்து பயாலஜிக்கல் ஸ்பீசிஸ், இது வந்து ஐசோலேஷன் ஸ்பீசிஸ் அப்படிம்பாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு எர்னஸ்ட் மேயர் என்ன சொல்கிறாருன்னா, these are group of populations that interbreed and reproductively isolated from other such groups in nature. அதாவது ஐசோலேஷன், அதாவது கால சூழ்நிலையில் அல்லது இடத்தினுடைய காரணத்தினால செப்பரேட் ஆகிருக்கும் அந்த ஸ்பீசிஸ். அப்படி பிரிஞ்சிருந்தால் என்னாகும்? இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ ஒரு மலை இருக்குது, ஒரு ஹில்ஸ் இருக்குது, நடுவில் ஹில்ஸுக்கு ரைட் சைடில் வந்து ஒரு பாப்புலேஷன் இருக்குது, லெஃப்ட் சைடில் ஒரு பாப்புலேஷன் இருக்குது. ஸோ அந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் அதுக்குள்ளேயே இன்டர்பிரீட், அதுக்குள்ளேயே இனப்பெருக்கம் பண்ணி அதனுடைய ஸ்பீசிஸ் ஒரு மாதிரியாக இருக்கும். லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அந்த பாப்புலேஷன், அந்த ஆர்கானிசம்ஸ் அதுக்குள்ளேயே என்ன செய்யும்? செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணி
அதுலேருந்து ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஸ்பீசிஸ் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஹில்ஸுக்கு ரைட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் சைடு இருக்கிறது ரெண்டும் ஒத்து போகுமா? ஒத்து போகாது. அது ஒரு தனி ஸ்பீசிஸ், இது ஒரு தனி ஸ்பீசிஸ். ஸோ இது வந்து ஐசோலேஷன். ஸோ ஐசோலேஷன் ஸ்பீசிஸ் அப்படிம்பாங்க. புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இந்தியாவினுடைய அந்த சொல்கிறாங்க பார்த்தியா, தென் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராமேஸ்வரம் சொல்கிறாங்க பார்த்திங்களா, அந்த ராமேஸ்வரம் அந்த கடல் ஓரத்தில் அங்கே வந்து தவளை இருந்துச்சான். இந்த தவளையினுடைய மூதாதையர் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு தவளை வந்து இலங்கைக்கு போயிடுச்சான். இலங்கைக்கு போய் அங்கே வாழுது, அந்த ஏரியாவில் வாழுது. அதனுடைய இனங்கள் வந்து பெருக ஆரம்பித்து அது என்ன ஆகுது, அங்கே வாழக்கூடிய இதே தவளை ஆன்செஸ்டர் வந்து ஒன்று தான். ஆனால் ஐசோலேஷன் என்ன ஆயிடுச்சு, நம்மளுடைய நிலப்பரப்பில் என்னாச்சு, பிரிஞ்சு போய் அந்த பக்கம் போயிடுச்சு. அப்போ அங்கே போய் அது இனப்பெருக்கம் பண்ணி அதனுடைய தலைமுறை இண்டிவிஜுவலும் இங்கே இருக்கக்கூடிய தவளை என்னாச்சு, டிஃபர் ஆகுது. மார்ஃபாக பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ஐசோலேஷன் ஆயிடுச்சு. இது பயாலஜிக்கல் ஸ்பீசிஸ் அப்படிம்பாங்க. அடுத்து தேர்டு வந்து பைலோஜெனட்டிக் ஸ்பீசிஸ். பைலோஜெனட்டிக் ஸ்பீசிஸ் யார் சொன்னால் டெவலப் பண்ணான்னா, மேக்லிட்ஸ் அண்டு சிம்சன் அண்டு விலே அப்படிங்கிறவங்க 3 பேர் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா விலே டிஃபைன் பைலோஜெனட்டிக் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது an evolutionary species is a single lineage of ancestor descended populations which maintains the identity from other such lineages which has its own evolutionary tendencies and historical fact. பரிணாமத்தின் அடிப்படையில் வந்தது. இதை தான் சொல்ல பார்த்தீங்களா, ஹியூமன் பீயிங் சொல்கிறோமா. எக்ஸாம்பிளுக்கு இது சொல்லலாமா, குரங்கிலிருந்து மனிதன் வந்தாங்க தான், இதான் வேறு ஒன்றும் இல்லை. புரியுதுங்களா? பைலோஜெனட்டிக் ஒரே ஒரு அந்த பரம்பரை, அதனுடைய முன்னோர்கள் வந்து ஒரே ஒரு முன்னோர்கள்லேருந்து அப்படி படிப்படியாக வர்றது. புரியுதா? அந்த டிசென்டட் பாப்புலேஷன் அதுலேருந்து அப்படி படிப்படியாக வந்தது தான் இது பைலோஜெனட்டிக் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இது வந்து கான்செப்ட்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் கான்செப்ட் அல்லது என்ன சொல்லாங்க, அது கான்செப்ட் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இதோட இந்த வீடியோ பார்த்துக்கோம். அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ். பைலோஜெனட்டிக் ஸ்பீசிஸோட ஸ்டாப் பண்ணிக்கலாம்.